जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सो नहीं रहा मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ஓம் சாந்தி. யுக மாற்றத்தின் நுழைவாயில் அமிர்த விலை யோகா 98வது நாள் 27/10/2025. எதை அனைவரும் பகல் என்று புரிந்து கொண்டிருந்தார்களோ அது ஆத்ம சாதகர்களுக்காக அது இரவாகும், அஞ்ஞானத்தின் இரவாகும். அவ்வாறே எப்படி மற்ற அனைத்து மனிதர்களுக்கும் இரவானது, அந்த ஆத்ம சாதகர்களுக்கு அது பகலாகும், விழிப்புணர்வின் பகலாகும். பகவத்கீதை அத்தியாயம் 2 69வது ஸ்லோகம்.
யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிருதி சயமி யஸ்யாம் ஜாகிருதி பூஷாமி ஷானிஷா பஷிதோ உனே. எப்போ உலகத்தினுடைய மனிதர்கள் உறங்குறாங்களோ அப்போ ஞானியானவர் விழித்து கொள்கிறார். அஞ்ஞானிகளுக்கு அது ராத்திரி, ஆனால் ஞானிகளுக்கு அது பகல். எந்த ராத்திரி? பிரம்மத்தின் இரவு, அஞ்ஞானத்தின் இரவு, பிரம்மையின் இரவு, பந்தனத்தின் இரவு, தேக அபிமானத்தின் இரவு. இந்த இரவில்தான் அவர்கள் வாழ்கிறார்கள். உண்மையான அமிர்த வேலை எப்போ அப்படின்னா, எப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ராத்திரி எப்பொழுது அங்கே உடைபடுமோ அப்பொழுது தான் உண்மையான அமிர்த வேலை. இது ஸ்தூலமான ராத்திரியோ ஸ்தூலமான பகலோ இல்லை. நம்ம சொல்றது தி டார்க் நைட் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்றாங்க. தி டார்க் நைட் ஆஃப் த சோல். ஆத்மா அந்த இருட்டில் அலைஞ்சிட்டு இருக்கு, பிரம்ம ஜாலத்தில் மாட்டிட்டு இருக்கு, இந்திர ஜாலத்தில், மாயா ஜாலத்தில் மாட்டிட்டு இருக்கு. அதை உடைக்கணும். அந்த கவிஞர் செல்லிங்கிறவர் அந்த பறவைகிட்ட சொல்றாரு, இந்த உலகத்தில் எத்தனை புத்தகங்கள் இருக்கோ அத்தனை புத்தகங்கள்லேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய ஞானமானது இந்த பறவைகளுடைய சப்தத்தில், அதனுடைய சப்தங்கள், அதனுடைய அவங்க எழுப்பக்கூடிய ஒலிகள் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு சுகம் கிடைக்குதோ அதை விட மிகவும் ரொம்ப ரொம்ப அதிகமான சுகமானது உன்னுடையது. ஏன்னா உன்னுடைய சப்தமானது அவ்வளோ சுருளியாக இருக்குது, ஸ்வரமாக இருக்குது, ஸ்ருதியோடு இருக்குது. ஏன்னா எதனால் இப்படி ஸ்வீட்டாக இருக்குது, ஸ்ருதியோடு இருக்குது, ஸ்ருதி தப்பாமல் இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்தை நீ, இந்த பூமியை நீ என்ன பண்ணுற, தாண்டி போயிட்ட. அதாவது மேலே பறக்கிறது, பறந்துட்டு இல்லையா, அதனால உன்னுடைய வார்த்தைகள் அவ்வளோ இனிமையாக இருக்குது. பெட்டர் தென் ஆல் த ட்ரெஸர்ஸ் தட் இஸ் புக்ஸ் ஆர் ஃபவுண்ட். புத்தகத்தில் என்ன ஒரு ஆனந்தம் இல்லையோ, ஆனால் அது உன்னுடைய சப்தத்தில் இருக்குது. பெட்டர் தென் ஆல் தி லைட்ஸ் ஆஃப் டிலைட்ஃபுல் சவுண்ட். இந்த கலையை நீ எனக்கு கற்றுக் கொடு. எந்த கலை? பூமியிலிருந்து கடந்து, பூமியை கடந்து மேலே பறந்து செல்வதற்கான கலை. இந்த உடம்பு தான் இந்த பூமி. ஒவ்வொரு பொருளும் நம்மளுடைய சரீரத்தில் கட்டி போடுது, தேக அபிமானத்தில் கொண்டு வருது, அகங்காரத்தில் கொண்டு வருது. பெட்டர் தென் ஆல் மெசர்ஸ் ஆஃப் த டிலைட் ஆஃப் சவுண்ட். ஒருவேளை இந்த தேகத்தில் இருந்தவாறே, இந்த உலகத்தில் இருந்தவாறே கடந்து போயிடணும். எல்லாத்தோட ரொம்ப பெரிய புருஷார்த்தம் எது? இந்த சரீரம், அசரீரம். இந்த சரீரத்திலேருந்து விடுபட்டுறது தான் மிகப்பெரிய புருஷார்த்தம். சரீரத்தில் இருக்கணும், ஆனால் சரீரத்தை கடந்து இருக்கணும். சரீரத்தினுடைய பிரபாவத்திலேருந்து விலகி இருக்கணும். சரீரத்தில் ரொம்ப கம்மியான நேரம் இருக்கிறதுக்கான பயிற்சி பண்ணணும். இன்னைக்குள்ள முரளி, ஃபுல் முரளியை தூய்மைக்கானது. 25/3/1990. பவித்ரதா அப்படிங்கிறது மகா கடல். 3 நதிகள் இங்கு சங்கமிக்குது. மனம், சொல், செயல். ஒருத்தர் இப்பதான் படிப்பை முடிச்சாரு, அவருக்கு வேலை வேணும், வேலை தேடி போறாரு. அவர் ஒரு எம்எல்ஏட்ட போறாரு, அவர்கிட்ட போய் பேசுறாரு, எனக்கு மினிஸ்டர் கூட பேசணும் அப்படின்ட்டு. மினிஸ்டர் கூட என்னை மீட் பண்ண வைங்க, ஏன்னா எம்எல்ஏக்கு அவர் தெரியும். அப்போ சொல்கிறாரு, சரி வா போகலாம் அப்படின்ட்டு. இப்போ 2 பேரும் போயிட்டுருக்காங்க. போகும்போது ஒரு ஸ்மெல் வந்துட்டுருக்கு அந்த இளைஞன் மேலே. அவருடைய சாக்ஸ்லேருந்து ஸ்மெல் வந்துட்டுருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரே ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது, அதனால் அவருடைய சாக்ஸை மாற்று, அப்புறம்தான் நம்ம மினிஸ்டரை பார்க்க முடியும். இந்த மாதிரி போய் மினிஸ்டரை பார்த்தா நல்லா இருக்காது. அப்போ அவர் சொல்கிறாரு இளைஞன், சரி நாளைக்கு நான் வரேன், நாளைக்கு நான் புதுசாக வாங்கி மாற்றிட்டு வரேன் அப்படிங்கிறார். அடுத்த நாள் வராரு இளைஞன். அப்போ 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் ட்ராவல் ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் ஸ்மெல் வந்துட்டுருக்கு. இப்போ என்ன ஸ்மெல் வந்துட்டுருக்கு? நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தான் நான் புது சாக்ஸ் மாற்றிட்டேன், பாருங்கள் அதனுடைய பில்லு கூட இருக்குது, நான் புதுசு தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ எப்படி, எங்கேருந்து ஸ்மெல் வருது அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தான் பழைய சாக்ஸையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதனால தான் ஸ்மெல்லாக இருக்குது. பழச
அதை வச்சிருக்காரு கூட. புதுசு போட்ட போகிற கூட. புது ஜென்மம் எடுத்தாச்சு, ஆனாலும் பழைய பூதங்கள் இப்பொழுது வரைக்கும் கூடவே இருக்குது. பேக்கெட்டில் பழைய நாற்றம் பிடித்த சாக்ஸ் இன்னும் இருக்குது. பழையதற்கு மேலே வைராக்கியம் வரணும். வைராக், வீராக் ஒன்று, அப்புறம் வைராக், வைராக்கிய. 3க்கு என்ன வித்தியாசம்? ஒன்று வீராக். வீராக்னா வைராக், வைராக்கிய, 3 வார்த்தை. வீராக் அப்படின்னா வழியே இல்லை. ராக்னா வழி இல்லை. வழி நம்ம கடந்து வந்த பாதை எல்லாமே அழிஞ்சிடுச்சு. எல்லா பொருட்களும் அர்த்தமற்றதாக ஆயிடுச்சு, வீணானதாயிடுச்சு. இருக்கு, ஆனால் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே உள்ள ஆசைகள், பற்று எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இந்த வீராக்கை நம்ம எப்போ நடைமுறைப்படுத்துகிறோமோ அப்போ அதுக்கு பேர் வைராக்கிய. வைராக்கிய அப்படின்னு சொல்கிறது. வைராக்கியம், அதாவது வைராக், வைராக்குன்னு தான் இதுக்கு பேர். அது நடைமுறை. வீராக்கை நடைமுறைப்படுத்தும் போது அது வைராக். அதுவே நம்ம எழுதுறதுக்கு, சப்தமாக பேசுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறது வைராக்கியம். ப்ராப்பர் பாசையில், ப்ராப்பரான லாங்குவேஜில் இதற்கான வார்த்தைகள் என்ன அப்படின்னா, வார்த்தை என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா வைராக்கியம். புரிஞ்சுதா? வித்ராக் அப்படின்னா எந்த ஒரு வெறுப்பும் இல்லை, எந்த ஒரு வலியும் இல்லை, ரெண்டுமே இல்லை, சாட்சி, நியூட்ரல். நம்ம உள்ளுக்குள்ளே இருந்த நியாய தேசம் மௌனம் ஆயிடுச்சு. அது என்ன பண்ணுது? நிரந்தரமாக இன்னும் மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கு. இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த நியாயம் அது மௌனம் ஆயிடுச்சு. அதுதான் வைராக்கியம். அப்போ இன்றைய சாதனையினுடைய 98வது நாள். 100க்கு இன்னும் 2 நாள் பெண்டிங் இருக்குது. இன்றைய அமிர்த வேலையினுடைய மகா வாக்கியம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அமிர்த வேலையின் விசேஷத்தா அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாம். இப்போ அதில் 6-7 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், இனிமையான குழந்தைகளே, அமிர்த வேலை எழுந்து பாபாவின் நினைவு என்ற நெய்யை தினமும் ஊற்றுங்கள். அப்பொழுது ஆத்மா என்ற ஜோதி சதா விழித்து கொண்டிருக்கும், எரிந்து கொண்டே இருக்கும். நெய் அல்லது எண்ணெய் ஊற்றுவதற்காக அதிகாலை நேரம் மிகவும் நல்லதாகும். ஆத்மா என்ற ஜோதியை ஏற்றுவதற்காக, பிரகாசப்படுத்துவதற்காக அதிகாலையில் நினைவு யாத்திரையில் அமர்வது அவசியமாகும். நினைவின் மூலமாகத்தான் ஆத்மாவின் துருக்கள் நீங்கும், உண்மையான தங்கமாக ஆகும். படிக்கிறதுக்கான விதி என்ன? படிக்கும் போதே அதை அனுபவம் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரீடிங், படிக்கணும். செகண்ட் ஸ்டெப்பு புரிதல். 3வது ஸ்டெப்பு மெமரியில் வைக்கணும். 4வது ஸ்டெப்பு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, யாராவது சொல்கிறாங்க நான் இதை புரிஞ்சுக்காக படிக்கிறேன், நான் இதை படிக்கிறேன், படிச்சுட்டே இருக்க நான் புரிஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபுல் வாழ்க்கையுமே அவங்களுக்கு பத்தாது. ஃபுல்லாக நம்ம படிக்கணும். ஏன்னா நம்ம நிறைய இருக்குது. சிலர் சொல்கிறாங்க இந்த ஒரு பேராகிராஃபை மட்டும் தான் நான் படிப்பேன். அப்போ நல்ல விஷயம், ஆனால் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவார். ஃபுல் சிலபஸையும் நம்ம கவர் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரீடிங், ஃபாஸ்ட் ரீடிங். அப்புறம் அதை புரிஞ்சுக்கணும். 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு அது ஞாபகம் இருக்கணும். படித்த பாயிண்ட்டு, புரிஞ்ச பாயிண்ட்டு ஞாபகம் வரணும். அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? நிமோனிக்ஸ், இது கீவேர்டு. இதில் கீவேர்ட்ஸ் என்னது? பாபா இப்போ சொன்னதில் ஒன்று நெய் அல்லது எண்ணெய். அடுத்தது 2வது என்ன சொல்கிறாரு? துரு, ஆத்மாவுடைய துரு. ஆத்மாக்குள்ளே துரு பிடிச்சிருக்கு, அதை துரு எடுக்கணும். பாபா உதாரணம் கொடுத்துருக்கிறாரு. நெய் அல்லது எண்ணெய் ஊற்றுறதுக்கான நேரம் என்ன நேரம்? அமிர்த வேலை. அமிர்த வேலை நேரம் தான் சிறந்தது. அதாவது பாபா இதுக்கான துரு, அப்புறம் துருன்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறாரு, நெய் அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறாரு, தீபம்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஞாபகம் வைக்கிறது, அந்த பாயிண்ட் ஞாபகம் வைக்கிறது ஈஸியாக இருக்கும். அதான் 3வது பாயிண்ட் பார்த்தோம்னா ஞாபகத்தில் இருக்கட்டும். படிக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறோம், அப்புறம் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கீவேர்ட்ஸ் வச்சுக்கலாம்.
அப்புறம் 4வது ப்ராக்டிக்கலில் அந்த விஷயத்தை அப்ளை பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும். எந்த அளவு நம்ம ப்ராக்டிக்கலில் டெய்லி நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும், தன்னம்பிக்கை அதிகமாகும். ஒரு நாள் அமிர்த வேலை யோகா பண்ணீங்க, அடுத்த நாள் பவர் அதிகமாயிருது, அதுக்கு அடுத்த நாள் இன்னும் அதிகமாயிருது, அதுக்கு அடுத்த நாள் இன்னும் அதிகமாயிருது. அடிக்கடி வின் பண்ணிகிட்டே இருக்காங்க, அடிக்கடி முன்னேறிட்டே இருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு லெவல், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்குள்ள தன்னம்பிக்கை அங்கே உருவாயிருது, ஃபார்ம் ஆயிடுது. அதனால் சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம நோட் பண்ணணும். அப்போ இதை படிக்கிறீங்க, இந்த பாயிண்டை எப்படி? இனிமையான குழந்தைகளே, அமிர்த வேளையில் எழுந்து பாபாவுடைய நினைவுங்கிற நெய்யை ஊற்றுங்க. அப்போ ஆத்மாங்கிற ஜோதி சதா விழித்து கொண்டே இருக்கும், எரிஞ்சிட்டே இருக்கும். நெய் அல்லது எண்ணெய் ஊற்றுறதுக்கான அதிகாலை நேரம் ரொம்ப நல்ல நேரம். ஆத்மா என்ற ஜோதியை பிரகாசிக்கப்படுத்துவதற்காக அதிகாலை எழுந்து நினைவில் உட்காரணும். நினைவில் உட்காரும்போது தான் ஆத்மாவில் இருக்கக்கூடிய துரு நீங்கும். அப்போ உண்மையான தங்கமாக ஆத்மா ஆயிரும். இந்த மாதிரி படிங்க. உங்களுடைய வாய்ஸை நீங்களே ரெக்கார்ட் பண்ணுங்க, அடிக்கடி கேட்டுட்டே இருங்க. அடிக்கடி அந்த பாயிண்டை படிச்சுட்டே இருங்க. ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு விதி என்ன? அடிக்கடி அதை படிக்கணும். அதனால் யாரும் இப்படி சொல்ல முடியாது, எனக்கு நினைவே இருக்கிறது இல்லை, பாயிண்ட் ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் 2 மெமரி தாங்க. ஒன்று ட்ரெயின்டு மெமரி, இன்னொன்று அன்ட்ரெயின்டு மெமரி. பயிற்சி கொடுக்கப்பட்ட மெமரி, பயிற்சி கொடுக்கப்படாத மெமரி. இவருக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பாயிண்ட்ஸ் எல்லாம், ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நேற்று ஒரு ஸ்டோரி சொன்னல கிளாஸில், ஈவினிங் கிளாஸில். அதாவது சிலருக்கு எது சொன்னாலும் அவங்களுக்கு காது கேட்கவே மாட்டேங்குது. அதை பற்றி சொல்கிறாங்க, பைசா இத்தில் ஆகும் உங்களுக்கு இந்த மாதிரி வியாதி. அப்புறம் செலக்டிவ் இயரிங் லாஸ் அப்படின்னு பேர் இதுக்கு. பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, அவங்கள்ட்ட என்ன வேணாலும் கேளுங்க, என்ன தான் கேளுங்க அவங்கள்ட்ட. அவங்களுடைய சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, இவருக்கு கேட்கறது இல்லைங்க, நம்ம என்ன சொன்னாலும் அவருக்கு கேட்காது. உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு கேட்காது. எப்போலேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அதுவும் கேட்காது. உங்களுக்கு என்ன தான் வியாதி அதுவும் கேட்காது. ஏதாவது சொல்லுங்களேன், ஏதாவது சொன்னால் தானே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் அதுவும் அவங்களுக்கு கேட்காது. காதுகிட்ட போய் ரொம்ப வேகமாக கத்தி பேச வேண்டியிருக்கும், அப்போ தான் கேட்கும் அவங்களுக்கு. அதுவும் கொஞ்சம் தான் கேட்கும், ஒன்றுமே கேட்காது மேக்ஸிமம். லாஸ்ட்டாக நீங்கள் போய் அவங்கள்ட்ட சொல்கிறீங்க 4 நாள் நீங்கள் ஸ்டே பண்ணணுங்க, ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகணும் அப்படின்னா உடனே அவங்களுக்கு கேட்குது. உடனே சொல்கிறாங்க எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் சொன்னது எதுவுமே கேட்கல, ஆனால் இது மட்டும் கேட்டிருக்கு. செலக்டிவ் இயரிங் லாஸ், அதாவது செலக்டிவ் மெமரி லாஸ். முரளி பாயிண்ட் ஞாபகம் இருக்காது, ஆனால் என்னென்ன பொருள் எவ்வளோ ரேட்டு அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். எங்கே பைசாவனுடைய விஷயம் வருதோ அங்கே அது எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஏன் இப்படி இருக்குது இந்த மாதிரி? ஏன் ரொம்ப ஆழமான மனிதனுடைய ஒரு பற்று இந்த பணத்தின் மேலே, ரொம்ப ஆழமான அட்டாச்மெண்ட்ஸ். அதனால் பொருட்களுடைய விஷயம், பணத்தினுடைய விஷயம் அவங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அவருடைய சாக்ஸ் எவ்வளோ ரூபா அது ஞாபகம் இருக்குது, செப்பல் எவ்வளோ ரூபா அதுவும் ஞாபகம் இருக்குது. 10 வருஷம் ஆச்சு ஆனாலும் ஞாபகம் இருக்குது. எவ்வளோ ரூபா நான் எங்கேருந்து வாங்கினேன் எல்லாமே ஞாபகம் இருக்குது. அந்த கடைக்காரர் 500 ரூபாய்க்கு சொன்னார், ஆனால் நான் 400 ரூபான்னு சொல்லி வாங்கினேன், அதுவும் ஞாபகம் இருக்குது. இந்த விஷயத்தில் புத்தி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. இதில் வயசுக்கான வித்தியாசமே கிடையாது, எல்லா வயசுக்காரங்களுக்கும் இதே வியாதி தான். இந்த மாதிரி ஆழமான ஒரு பற்று, ஒரு இச்சை, ஆசை பரமாத்மாவனுடைய ஞானத்தில் ஏற்பட்டு விடட்டும். அப்போ அடிக்கடி அதை பார்ப்போம், அதை அடிக்கடி படிக்கணும், அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும், அடிக்கடி மற்றவங்களுக்கு நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். ஒருவேளை உங்களுடைய விஷயத்தை கேட்க யாரும் இல்லையா, இமேஜினரி ஆடியன்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். கற்பனையான ஒரு சபை உங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க, அவங்களுக்கு சொல்லுங்கள் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், அப்போ கூட நல்லா ஞாபகம் இருக்கும். அடுத்தது 2வது பாயிண்ட்டு, இனிமையான குழந்தையே, சிவபாபாவனுடைய நம்பர் 1 ஸ்ரீமத், அதிகாலையில் எழுந்து தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்க. அப்பொழுது உங்களுடைய படகு அந்த கரைக்கு போய்விடும், கரை கடந்து விடும். இதில் பாபா என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, படகு, போட்டு. இப்போ படகு கடலில் தத்தளிச்சிட்ருக்கு, அடுத்து என்ன ஆயிரும், அந்த கரைக்கு போய் சேர்ந்துடும். கரை தெரியல, கரைக்கு தெரியல. அடுத்தது மறுபடியும் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. வியாபாரிகள் காலையில் கடையை திறக்கும் போது தலை வணங்குறாங்க,
அப்புறம் தான் உள்ளே போகிறாங்க. ஏன்னா இதன் மூலம் தான் வருமானம் கிடைக்குது. பாருங்கள், மறுபடியும் பாபா எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. முழு முரளியிலும் என்ன இருக்குது, உதாரணமே எல்லாமே ஃபுல்லாக எக்ஸாம்பிள் தான் பாபா கொடுக்குறாரு. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் கிடைக்குது. யாராவது ஜிம்முக்கு போகிறாங்கன்னா அவங்க என்ட்ராகும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க உள்ளுக்குள்ளே நமஸ்காரம் பண்ணுவாங்க, இல்லை வெளியிலே பண்ணுவாங்க. இந்த ஜிம்மினுடைய இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் இருக்குல்ல, அதை கூட நிறைய பேர் நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய தபஸ்யா, அவங்களுடைய வருமானம். சங்கீதத்தை பாருங்கள், எவ்வளோ மக்கள் எவ்வளோ ஏற்றுக்கிறாங்க, எவ்வளோ பாவனை அதுக்கு மேலே. சங்கீதம், பாட்டு. எப்போ அந்த கலைகளில் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒன்று வந்துருச்சோ, அப்போ கலைகள் எல்லாம் கீழே இறங்கிருச்சு. இதுதான் இந்த உலகத்தில் இப்போ போயிட்டுருக்கு. கலைகளில் என்ன உள்ளே பூந்துருச்சு, பிஸ்னஸ். ஆன்மீகத்துலேயும் அதேமாதிரி பிஸ்னஸ், பைசா. முதல்ல அப்படி கிடையாது. அதனால் இன்றைக்கி யாராவது அப்படி இருக்காங்களா? பாட்டு பாடினோன்னு அங்கே மழை வந்துருச்சு. ஒரு பாட்டு பாடுறாரு இறைவனை நினச்சி, அப்போ அங்கே மழை வந்துருச்சு. அந்த எங்கே போனாங்க அந்த தான்சியன், அந்த மீரா எல்லாம் எங்கே போனாங்க? ஒரு நியூஸ் பேப்பருக்கார ரிப்போர்ட்டர் ராமாயணத்தினுடைய செட்டுக்குள்ளே போனார். அங்கே பார்க்குறாரு, ராமர் அடிபட்டு கிடக்கிறாரு. அதாவது ஆர்டிஸ்ட் அவர், லட்சுமணனுடைய மூச்சு மேலே அடிச்சிட்டு இருக்கு. அதாவது லட்சுமணனுக்கு மூச்சு முட்ட முடியலை, மூச்சு முட்டுது. சீதை மயங்கி கிடக்குறாங்க. அந்த குடிசை சிதைஞ்சு கிடக்கு. எல்லா மரமும் அங்கங்கே சிதறி கிடக்குது. அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் உட்காந்துருந்தார். அப்போ கேட்குறாரு அந்த ரிப்போர்ட்டரு, இதெல்லாம் என்ன? அப்போ அவர் சொல்கிறாரு, யுத்தம் நடந்துருச்சு இந்த காட்டுலையா, இன்னும் ராவணனுடைய சீன் வரலையே அப்படிங்கிறார் ரிப்போர்ட்டரு. அவர் சொல்கிறாரு, யுத்தம் எங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன் நடந்தது? ஏன்னா டைரக்டரும் அங்கே மயங்கி கிடந்தார். ஏன்னா ராம்ஜிக்கு ராமருக்கு பேமெண்ட்டு கொடுக்கல, சம்பளம் ஒழுங்காக கொடுக்கல, செஞ்ச வேலைக்கு பேமெண்ட் கொடுக்கணும்ல. அதனால ஃபைட் நடந்துச்சு, சண்டை வந்துச்சு. ராம்ஜி அடிபட்டு கிடக்கிறாரு, சீதா அடிபட்டு கிடக்குறாங்க, லக்ஷ்மணனும் அடிபட்டு கிடக்கிறாரு. கலையில் கலை தான், ஆனால் என்ன அங்கே வந்துருச்சு, பிஸ்னஸ். இனிமையான குழந்தைங்களே, 2வது பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? அதிகாலையில் எழுந்திருச்சு நீங்கள் பாபா நினைவில் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய படகு நந்தக்கரைக்கு போய்விடும். வியாபாரிகள் அதிகாலையில் தலை வணங்கிட்டு அப்புறம் தான் போகிறாங்க கடைக்குள்ளே. ஏன்னா அதில் தான் வருமானம் கிடைக்குது. அதனால தான் சொல்கிறாங்க, சுபாகா சாயி பேடா பன்கி லாயி. சாயி பாபா, அதாவது இரவினுடைய, அதாவது பகலினுடைய விடிவெள்ளி பாபா, இந்த சாயி பாபா. நம்மளுடைய படகினுடைய படகோட்டி யார்? ஸ்ரீ பாபா. அதுவே இரவினுடைய படகினுடைய படகோட்டி யார் அப்படின்னா அது ராவணன். ஆசைகள், ஏக்கங்கள், அதனுடைய போட்டினுடைய படகோட்டி யாரு? ராவணன். விகாரங்களுடைய படகோட்டி யாரு? ராவணன். சாயி பாபா. சாயி பாபா அப்படின்னா யாருக்கு சொல்லப்படுது அப்படின்னா இரவை பகலாக்கக்கூடியவர். ஆனால் பகலை இரவாக்கக்கூடியது யாரு? ராவணன். இரவை பகலாக்கக்கூடிய சாய் பாபா இந்த ஒருத்தர் தான். அதுவும் அவர் ரொம்ப ரொம்ப போலாவாக இருக்கிறார், கள்ளம் கபடம் இல்லாம ரொம்ப இன்னோசென்ட்ரு. அதனால்தான் அவருடைய பேர் போலாநாத். போலாவாக இருக்கக்கூடிய கன்னியாஸ் மாதாஸுக்கு ஞான கலசத்தை அவங்க தலையில் வைக்கிறாரு. இன்னோசெண்டாக இருக்கக்கூடிய மாதாஸ், இன்னோசெண்டாக இருக்கக்கூடிய கன்னியாஸ் மேலே தான் அவர் ஞான கலசத்தை வைக்கிறாரு. அவங்களுக்கு ஆஸ்தியை கொடுத்து அவங்கள விஸ்வத்திற்கே மாலிகா, எஜமானர்களாக மாற்றுறாரு, உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றுறாரு. அதனால் நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்சு பாபாவை நினச்சிட்டே இருங்க. அப்போ உங்களுடைய படகு கண்டிப்பாக அந்த பக்கம் போய் சேர்ந்து விடும். இப்போ இதில் என்ன எக்ஸாம்பிள் சொன்னார் பாபா? அதிகாலையினுடைய சாயி. எப்படி வியாபாரிகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய வருமானத்துக்கான நேரம் இது அதிகாலை. அப்புறம் வருமானத்தை சொன்னார். அதாவது ஒரு பேராகிராஃப் தான், ஆனால் 3 விஷயம் சொன்னார் இதில். அதனால் இதுதான் படிக்கக்கூடிய டெக்னிக். அதை நீங்கள் இழுத்துக்கணும். படிச்சுட்டு இருக்கும்போதே அதில் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாரு பாபா அப்படிங்கிறத நீங்கள் தேடணும். அப்போ தான் அது நல்ல ஞாபகம் இருக்கும் பாயிண்ட்ஸு. ஒருவேளை நான் ஞாபகம் வைக்கணும் அப்படின்ட்டு லட்சியத்தோடு நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க, ஃபுல் டே நீங்கள் ஒரே முரளியை ஃபுல் டே படிச்சுட்டே இருக்கீங்க. சாயங்காலம் கேட்குறாங்க யாராவது பாயிண்ட் சொல்லலாம், ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருக்காது.
ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் படிச்சிங்க, ஞாபகம் வைக்கிறதுக்காக படிக்கல. அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வாழ்க்கை ஃபுல்லாக போயிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன ஃபுல்லாகவே நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு லட்சியம் வைக்காதுங்க. முழுசாக புரியாது, ஃபாஸ்ட்டாக படிங்க, ஸ்பீட் ரீடிங். அடுத்தது 3வது பாயிண்ட், பாபா சொல்கிறாங்க இரவில் விழித்திருங்கள். அப்போ உங்களுடைய உடம்பு கூட நல்லா இருக்கும், உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு நினைக்காதுங்க. யோகத்தின் மூலமாக இன்னும் நிறைய சக்தி கிடைக்கும். சுயதர்சன சக்கரதாரியாக ஆகி சக்கரத்தை சுத்துங்க. தூக்கத்தை வென்ற என் செல்ல குழந்தைகளே, நினைவின் மூலமாகத்தான் விகர்மங்கள் விநாசமாகும். முக்கியமான விஷயம், அதிகாலையில் எந்திரிச்சு அல்லாவை நினைவு செய்யணும். இந்த நேரம் உறங்குவதற்கானது அல்ல, அமிர்த வேலை நேரம். இந்த ஒரு விதியின் மூலமாகத்தான் விகர்மங்கள் விநாசமாகிறது, பாவ கர்மங்கள் பஸ்மமாகிறது. வேற எந்த ஒரு மெத்தடும் இங்கே கிடையாது. பாபா பாருங்க, உங்க கூட எவ்வளோ வஃபாதாரா இருக்கிறாரு, எவ்வளோ நேர்மையா இருக்கிறாரு. ஒரு பொழுதும் உங்களை அவர் விட மாட்டாரு, எவ்வளோ விசுவாசமா இருக்காரு. பாபா வந்திருக்கிறது எதுக்காக? மாற்றி உங்களை திருத்தி கூட்டிட்டு போறதுக்காக, கூடவே கூட்டிட்டு போறதுக்காக. நினைவு யாத்திரையின் மூலமாகத்தான் நீங்கள் சதோ பிரதானம் ஆவீர்கள். பக்தர்கள் கூட அதிகாலையில் எந்திரிக்கிறாங்க, மாலைகள் உருட்டுறாங்க. ஆகையினால குழந்தைகளாகி நீங்க கூட அதிகாலையில் எழுந்து பாபா நினைவில் அமரணும். விகர்மங்களை, பாவ கர்மங்களை பஸ்பம் ஆக்குவதற்காக யோக அக்னி ரொம்ப ரொம்ப முக்கியம். யோக அக்னிக்காக என்ன பண்ணணும்? அடிக்கடி நடுவில் நீங்கள் அக்னியை பாருங்க, அக்னியை பார்த்துட்டே இருங்க. நெருப்பு இருக்கு இல்லையா, அதை பாருங்க. எப்படி அது எல்லாத்தையுமே எரிச்சிருது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த நெருப்பை தரிசனம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடையாவது நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக நெருப்பை. இது நெருப்பு, இது பாருங்கள் குப்பைகளை எரிக்குது. இந்த மாதிரியாக நெருப்பை நான் எனக்குள்ளே வர வைக்கணும். யோக நெருப்பு, யோக அக்னி. அடுத்தது 4வது பாயிண்ட், இனிமையான குழந்தைகளை டெய்லி அமிர்த வேலை ஞானம் யோகம் அப்படிங்கிற அகர்பத்தியை ஏற்றுங்கள். ஞானம் யோகம் என்ற அகர்பத்தி. அப்போ உங்களுடைய விகாரங்கள் என்ற பூதங்கள் ஓடிவிடும். உண்மையிலே நம்ம ஒரு அகர்பத்தியை ஏற்றி வைக்கணும். அப்போ பாருங்கள், வைப்ரேஷனே சேஞ்ச் ஆகிடுதுல்ல. இப்போ மழை வருது, மழை வந்த பிறகு அதனுடைய அந்த சீதோஷ்ண நிலை என்ன ஆயிடுது, மாறிடுதுல்ல. அமிர்த வேலை கூட பாபாவுடைய நினைவு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அமிர்த வேலையில் பாபாவுடைய நினைவு ரொம்ப நல்லாயிருக்கும். பழமொழி இருக்குல்ல, நினைந்து நினைந்து சுகமடை, நினைந்து நினைந்து பார்த்தேன் அப்படின்ட்டு பாட்டு இருக்கு இல்லையா. பக்தர்கள் கூட சொல்கிறாங்க, மனமே அதிகாலையில் ராமர் நினைவில் அமர், ராமர் நினைவில் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மீக போர் வீரனே, இது 5வது பாயிண்ட். ஆன்மீக சேனை வீரனே, நீ எப்போவுமே ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இரு. ஆத்மவிமானி ஆகி பாபாவை நினைவு செய்யணும். தினமும் அதிகாலையில் எந்திரிச்சு பாபா நினைவில் உட்கார்றதுக்கான பழக்கத்தை கொண்டு வாங்க. அப்பொழுது மாயையின் மீது வெற்றி அடைந்து விடுவீர்கள். நினைவினுடைய இனிமையான இந்த யுக்தியானது உங்களை மாயா ஜீத்தாக, மாயை வென்றவராக ஆக்கிவிடும். தூய்மையாவதற்காக பாபாவுடைய நினைவை தவிர வேற எந்த உபாயமும் இல்லை. அதனால் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பாபாவை நினைவு பண்ணுறதுக்கான அந்த ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். 3 மணி நேரம் யாரால் உட்கார முடியுமோ அவங்கள ஆசன் ஜெய் அப்படின்னு அவங்களுக்கு பேர். அசையாமல் ஆடாமல் உட்கார்ந்தாதான் அதுக்கு இந்த பேர். கொஞ்சம் கொஞ்சமாக அதனால் ப்ராக்டிஸை அதிகப்படுத்தணும். முதல்ல 15 நிமிஷம், 10 நிமிஷம், அப்புறம் 20 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், அப்புறம் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா, அப்புறம் அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா. உட்காந்தாச்சு அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மனசுக்கு சொல்லுங்கள், 15 நிமிஷம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லுங்கள், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ். அதனால் பழக்கத்தை கொண்டு வரணும். இந்த மாதிரி உட்கார்ந்து அப்படியே இருக்கணும் ரொம்ப நிலையாக. உட்கார்ந்து யாருக்கும் ஃப்ராக்சர் ஆனதில்லை, இது வரைக்கும் யாருக்கும் உடஞ்சதில்லை எலும்பெல்லாம். அதனால் பயப்படாது. யோகி அப்படின்னா உட்கார்ந்து தான் இருப்பாங்க. அந்த பயிற்சி கொண்டு வரணும். இமாலயத்தை போல ஸ்திரமாக உட்காரணும், இமயமலையை போல. அடுத்தது 6வது பாயிண்ட், இனிமையான குழந்தாய் அதிகாலையில் எழுந்து பாபாவுடன் இனிமையான விஷயங்களை பேசுங்க. அப்பொழுது சரீரத்தின் உணர்வு இல்லாமல் போய்விடும். ஸ்மரணை பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கடைசியில் என்ன மாதிரி ஸ்மரணை இருக்குதோ அதே போல் அடுத்த கதி
அடுத்து நம்மளுடைய நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம். கடைசி நேரத்தில் தேகத்தினுடைய நினைவு வரக்கூடாது, தேகத்தினுடைய நினைவு கூட வரக்கூடாது. அடுத்தது 7வது பாயிண்ட்டு, இனிமையான குழந்தாய், பகலில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க, பகலில் வேலை செய்யுங்க பரவாயில்ல, ஆனால் அதிகாலையில் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உட்கார்ந்து நினைவு பண்ணுங்க. அப்போ நிறைய சுகங்களை நீங்கள் அனுபவம் பண்ணுவீங்க. மனம், சொல், செயல் மூலமாக எல்லாருக்கும் சுகம் கொடுக்கறதுக்கான பயிற்சி பண்ணணும். அமிர்த வேலையில் அதீந்திரிய சுகத்தை நீங்கள் அனுபவம் பண்ணணும் அப்படின்னா அமிர்த வேலையில் விசேஷமாக ஏகாந்த வாசியாகுங்க. ஆன்மீக வருமானத்தை சேர்க்கக்கூடிய குழந்தைங்க சரீர நிர்வாகத்தின் செய்துவதன் கூடவே அதிகாலையில் எந்திரிச்சு ரொம்ப ரொம்ப அன்பாக பாபா நினைவில் உட்காருவாங்க. அப்போ ஆத்மா பறந்துட்டே இருக்கும். பாபாவுக்கு சமமாக கருணை உடையவங்களாக ஆகி தன் மீதும் மற்றும் அனைவர் மீதும் அவங்க கருணை காட்டுவாங்க. அப்புறம் எல்லாருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுப்பாங்க. புதுசாக வரவங்க அந்த மாதிரி வருவாங்க, பழையவங்களை விட ரொம்ப பயங்கர ஸ்பீடாக போயிடுவாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு கையில். அதனால் அமிர்த வேலை எந்திரிச்சு யோகாவில் உட்காரக்கூடிய பழக்கம் நமக்கு வந்துடணும், என்ன ஆனாலும் சரி. அப்போ ரொம்ப படா மஜா ஆயேகா, நல்ல சந்தோஷம் ஏற்படும், பயங்கரமான சந்தோஷம். என்ன வரும்? மஜா வரும். மஜா எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு காம விகாரத்தில் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு காம விகாரத்தில் என்ன ஒரு சுகம் கிடைக்குமோ, அப்புறம் ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தைக்கு மேலே எவ்வளோ ஒரு அன்பு கிடைக்குமோ, ஒரு பாசம் வருதோ, அப்புறம் ஒரு பணத்தில் மேலே மோகம் உள்ள ஒரு மனிதனுக்கு பணத்தை கண்டா என்ன ஒரு பணத்தை பார்க்க என்ன ஒரு சந்தோஷம் அங்கே கிடைக்குமோ, அதை விட அந்த 3ஐ விட அதிகமான சுகம் அந்த பரமாத்மா கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும், அனுபவமாகும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் மண்ணு அப்படின்னு ஃபீல் ஆகும். அந்த அளவு உயர்ந்த அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் பரமாத்மா கிட்ட இருந்து. பாபா நினைவில் இருக்கும்போது, பாபாவோடவே 2 கலக்கும் பொழுது. அப்புறம் இப்படி கூட எடுத்துக்கலாம், இந்த 3 காமத்தினுடைய சுகம், மோகத்தினுடைய சுகம், அப்புறம் அந்த லோபத்தினுடைய சுகம், பணக்காரனுக்கு பணம் கிடைச்சதனுடைய சுகம், அவங்களுக்கு குழந்தையினுடைய சுகம், இவருக்கு காம விகாரத்தினுடைய சுகம், 3மே சேர்ந்து இருந்து கிடைக்கக்கூடிய சுகத்தை விட பல கோடி மடங்கு சுகம் நிறைந்தது பரமாத்மா கிட்ட நமக்கு கிடைக்குது. இந்த விஷயம் அவங்களுக்கு துச்சமாக தெரியும். இன்றைய ஹோம்ஒர்க் இது ஒரு விளக்கு, அதில் தீபம். அப்புறம் எனக்குள்ள என்ன துரு இருக்கு அதை நீக்கணும், அதனுடைய சிந்தனை 2. ஃபர்ஸ்ட் தீபத்தை வரையணும், 2வது என்ன எனக்குள்ள துரு இருக்கு அதை எழுதணும், 3வது போலாநாத் சிவபாபாவுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். எப்படிப்பட்ட லெட்டர் எழுதணும் அப்படின்னா, போலாவான லெட்டர் எழுதணும். நீங்களும் இன்னசென்ட், பாபா இன்னசென்ட்னுடைய கடல் அப்படின்னா நீங்களும் இன்னசென்ட் நிலையில இருந்து அவருக்கு லெட்டர் எழுதணும். பிராக்கெட்டில் போடணும், பாதி தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, ரொம்ப போலாவான குழந்தை, பாதி தூங்கிட்டு இருக்கு பாதி முழிச்சிட்டு இருக்கு, அந்த மாதிரியான ஒரு குழந்தை தன்னுடைய அப்பாவுக்கு லெட்டர் எழுதுது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு லெட்டர். ஓகே, உண்மையாக பாபாவுக்கு லெட்டர் எழுதணும், அது உண்மையை மட்டும் எழுதணும். பாபா நீங்களே வந்துடுங்க, இந்த அலாரம் வேலை செய்ய மாட்டேங்குது, நீங்களே வந்துடுங்களேன் என்னை எழுப்புறதுக்காக. உங்கள் திரிசூலத்தை எடுத்துகிட்டு வாங்க, கொஞ்சம் இந்த இடத்துல குத்துங்க தலையில் அதிகாலையில், ஏன்னா தூக்கம் வருது, 2 மணிக்கு ஒரு குத்துங்க பாபா, அப்போ நான் முழிச்சிருவேன், அமிர்த யோகா பண்ணுவேன். அப்புறம் உங்கள்கிட்ட டம்ரு இருக்குன்னு காட்டியிருக்காங்க பக்தியில், அப்போ டம்ரு எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு அலாரம் வேலை செய்ய மாட்டேங்குது, கொஞ்சம் டம்ரு என் காதில் கடன்னு சொல்லுங்கள், டக்கன்னு. அப்போ நான் முடிச்சிருவேன். டம்ரு எடுத்துகிட்டு நீங்கள் அந்த டம்ரு இது பண்ணால் தான் நான் எந்திரிப்பேன், எல்லாம் எந்திரிக்க மாட்டேன் காலையில் சொல்லிவிட்டேன். இந்த மாதிரி போலா பாலா பாபாவுக்கு போலா பாலாவான லெட்டர் எழுதுங்க. கள்ளங்காப்படம் இல்லாத பாபாவுக்கு கள்ளங்காப்படம் இல்லாத லெட்டரை எழுதுங்க. இதே எழுதக்கூடாது, இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கு, நீங்கள் உங்கள் மெத்தடில் எழுதுங்க. அடுத்த ஹோம்ஒர்க் ஏ ருஹானி யுத்த வீரனே, ஏ ஆன்மீக போர் வீரனே, அதுக்கு அடுத்தது 4-5 லைன் நீங்கள் எழுதணும். ஒரு 5 பாயிண்டாவது குறைஞ்சது எழுதணும். ஏ ஆன்மீக போர் வீரனே, முரளியில் வந்த பாயிண்டை கூட நீங்கள் எழுதலாம். ஏ ஆன்மீக போர் வீரனே அதிகாலை எழுவாயாக, ஏ ஆன்மீக போர் வீரனே அமிர்த யோகத்தில் அமர்வாயாக, ஏ ஆன்மீக போர் வீரனே விழித்து கொள்வாய், அந்த மாதிரி. ஏ ஆன்மீக போர் வீரனே ஊதுபத்தி ஏற்றிவை, அப்பொழுது ரொம்ப
ஊதுபத்தி ஏற்ற அப்படிங்கிற அந்த பாபாவுடைய நினைவில் இருந்தீங்க அப்படின்னா அப்போ ரொம்ப மஜா இருக்கும். பத்தி ஏற்றி வை, அதே போல் உலகம் ஃபுல்லாக நறுமணத்தை பரப்பு. ஏ ஆன்மீக போர் வீரனே, மாயை வென்றவனாக ஆகு. இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட் நீங்களே இதே எழுதாதுங்க, நீங்கள் கற்பனை பண்ணி எழுதுங்க.